இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் புதிய மோட்டார் வாகன சட்டங்கள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி ஆண்டுக்கு 1.8 லட்சம் விபத்து மரணங்களை குறைக்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த முக்கிய மாற்றங்கள் குறித்து இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த மாற்றங்கள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் விபத்துகளை குறைப்பதையும் தூய்மையான போக்குவரத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் பயணிகளுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில். முக்கிய மாற்றங்களில் ஒன்று, அனைத்து பயணிகள் கார்களுக்கும் 6 ஏர்பேக்குகள் அல்லது அதற்கு மேல் கட்டாயமாக்கப்படுவது ஆகும். இது உற்பத்தியாளர்களுக்கு புதிய தரங்களை பின்பற்ற வைக்கும். இது விபத்துகளின் போது பயணிகளின் பாதுகாப்பை கணிசமாக அதிகரிக்கும். குறிப்பாக மோதல் நேரத்தில் தலை மற்றும் உடல் காயங்களை தவிர்க்க உதவும். பெரிய வாகனங்களுக்கு மேம்பட்ட ஓட்டுநர் உதவி அமைப்புகள், அதாவது ABS அவேமடிக் எமர்ஜென்சி பிரேக் சிஸ்டம், LDWS லேன் டிபார்ச்சர் வார்னிங் சிஸ்டம் மற்றும் DDoS டிரைவர் டிஸ்ட்ராக்ஷன் அன்பிரசினஸ் வார்னிங் சிஸ்டம் ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இது ஓட்டுநர்களுக்கு சாலை நிலைமைகளை சிறப்பாக கண்காணிக்கவும் விபத்துகளை தவிர்க்கவும் உதவும். குறிப்பாக நீண்ட பயணங்களில் கவனத்தை கட்டுப்படுத்தும். 50cc அல்லது அதற்கு மேல் உள்ள அனைத்து இருசக்கர வாகனங்களுக்கும் ABS, அதாவது ஆன்டி லாப் பிரேக்கிங் சிஸ்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது திடீர் பிரேக் பிடிக்கும்போது சக்கரங்கள் பூட்டப்படுவதை தடுத்து வாகனத்தின் கட்டுப்பாட்டை பராமரிக்க உதவுகிறது. குறிப்பாக ஈரமான சாலைகளில் பயனுள்ளதாக இருக்கும். புதிய இருசக்கர வாகனங்களை வாங்கும் போது உற்பத்தியாளர்கள் 2 PS, அதாவது பியூரிய ஆப் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் சான்றளிக்கப்பட்ட ஹெல்மெட்களை வழங்க வேண்டும். இது தரமான பாதுகாப்பை உறுதி செய்யும். இது இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்களின் தலை பாதுகாப்பை உறுதி செய்கிறது. விபத்து நேரத்தில் உயிரிழப்புகளை குறைக்கும். ஹரியானா மாநிலத்தில் ஜனவரி 2026 1 முதல் புதிய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் வாடகை மற்றும் டெலிவரி சேவைகளில் தடை செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில். மாறாக CNG அல்லது மின்சார 3 சக்கர வாகனங்கள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இது தூய்மையான மற்றும் செலவு குறைந்த போக்குவரத்தை ஏற்படுத்தும். வாகனங்களின் வயது வரம்புகளும் திருத்தப்பட்டுள்ளன. பழைய வாகனங்களை அகற்றி சாலை பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில், அதாவது NCRயில் பெட்ரோல் அல்லது CNG சுற்றுலா வாகனங்கள் 12 ஆண்டுகள் வரையிலும் டீசல் வாகனங்கள் 10 ஆண்டுகள் வரையிலும் மட்டுமே அனுமதிக்கப்படும். NCR அல்லாத பகுதிகளில் அனைத்து எரிபொருள் வகைகளுக்கும் 12 ஆண்டுகள் வரை அனுமதி உண்டு. இது பிராந்திய அளவிலான சமநிலையை ஏற்படுத்தும். தேசிய நெடுஞ்சாலைகளில் ANPR, அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் மற்றும் RFID ரேடியோ ஃப்ரீக்வென்சி ஐடென்டிஃபிகேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தடையில்லா சுங்கச்சாவடி வசதி செயல்படுத்தப்படும். இது பயண நேரத்தை குறைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும். ஓட்டுநர்களுக்கு வசதியான பயணத்தை அளிக்கும். ஆண்டுக்கு சுமார் 1.8 லட்சம் சாலை விபத்து மரணங்களை குறைக்க புதிய சாலை பாதுகாப்பு மசோதா தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது விரிவான நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. இந்த மசோதா சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான விரிவான நடவடிக்கைகளை உள்ளடக்கும். அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் விவாதங்களின் விளைவாக தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு குறிப்பிட்ட அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இது கண்டிப்பான சாலை ஒழுங்கை உருவாக்கும். உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இது பொறுப்பான ஓட்டுதலை ஊக்குவிக்கும். சீட் பெல்ட் அல்லது ஹெல்மெட் அணியாமல் சென்றால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பு உபகரணங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இது ஆபத்தான நடத்தையை தடுக்கும். அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் குறிப்பிட்ட அபராதம் உண்டு. வேக கட்டுப்பாட்டு அறிகுறிகளை மதிக்க வைக்கும். இந்த அபராதங்கள் விதிமீறல்களை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் ஒழுங்கை ஏற்படுத்தும். இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே ஏற்படும் விபத்து மரணங்களை குறைப்பதில் அரசு கவனம் செலுத்துகிறது. இது முக்கியமான சாலை பயனர்கள் என்பதால் இதற்காக மாநிலங்கள் கேப் அக்ரிகேட்டர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களுக்கான ஒப்புதல்களை விரைவுபடுத்துமாறு ஊக்குவிக்கப்படுகின்றன. திறமையான ஓட்டுநர்களை உருவாக்கும். இந்த புதிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் மூலம்
இந்திய சாலைகள் அனைவருக்கும் பாதுகாப்பானதாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா பயனர்களுக்கும் நன்மை அளிக்கும். இந்த மாற்றங்கள் குறித்து மேலும் தகவல்களை அறிய அதிகாரப்பூர்வ அரசு இணையதளங்கள் அல்லது அறிவிப்புகளை பார்க்கவும், சமீபத்திய புதுப்பிப்புகளை பின்பற்றவும். இந்த புதிய சட்டங்களை பின்பற்றி உங்கள் பயணங்கள் எப்போதும் பாதுகாப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைய வாழ்த்துகிறோம்.